ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்பொங்கல். அதை கம்மியாக நெய் ஊற்றி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு இல்லைன்னா அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுக்கிற அளவு அரிசியில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கழுவி ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்ங்க. இது கருவேப்பிலை வணங்குற அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். ஸோ இது மெல்ட் ஆன உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, இது ரெண்டும் 1 நிமிஷம் இந்த நெய்யிலேயே நல்லா வாசமாக வணங்கட்டுங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் இதில் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டதும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பொங்கல் கரெக்டாக வருங்க. ரொம்ப குலைவாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, கரெக்டாக வருங்க. கப்பில் எடுத்திங்கனாலும் அதே அளவு தாங்க. 1 கப் பச்சரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கு எப்பயுமே நெய் இந்த மாதிரி தாளிக்கிறப்ப போடுறத விட இறக்குறப்ப போட்டிங்கன்னா வாசமும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நிறைய நெய் ஊற்றின மாதிரியும் இருக்குங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு, இஞ்சிங்க. இஞ்சி எடுத்து நல்லா தட்டி இதில் சேர்த்திக்கலாங்க. இஞ்சியை எண்ணெயில் போட்டு வணக்காமல் இப்படி போடுறப்ப அந்த இஞ்சியோட வாசம் பொங்கல்னா நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூன் சீரகம், அதே அளவு மிளகு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதிச்ச வேட்டி அரிசியை கொட்டி குக்கரை மூடி வச்சிடலாம். ஸோ இதில் நான் மஞ்சத்தூள் எதுவும் போடலைங்க. அந்த சீரகத்தோட கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச வேட்டி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டு ஒரு கலக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விடணுங்க. 4 விசிலில் பொங்கல் ரெடி ஆகிடும். விசில் வந்துருச்சுங்க. இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆன வேட்டி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெய் அதிகமாக சேர்த்திக்க வேணாங்கிறவங்க இப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு இதுக்கு மேலே நான் வறுத்து சேர்த்த போகிறேங்க. அது டோட்டலாக ஆப்ஷனல் தான். அது வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த பொங்கல் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக்கரை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரிசியெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் நல்லா குழஞ்சிருச்சு. ஸோ தண்ணி எக்ஸஸாக போச்சிங்கன்னா குக்கரில் ஃபுல்லாக மேலெல்லாம் நுரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த தட்டி போட்ட இஞ்சியை வெளியில் எடுத்துக்க போகிறீங்க. ஏன்னா சாப்பிட்றப்ப இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 12 முந்திரி பருப்பு போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அதில் சேர்த்திக்கலாங்க. இது டோட்டலாக ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக்கரை நான் மூடி வைக்க போகிறேங்க. பட் அடுப்பு எதுவும் பற்ற வைக்க போகிறதில்ல, சும்மா அப்படியே அந்த சூட்லேயே இருக்கணுங்கிறதுக்காக மூடி வைக்க போகிறேன். ஸோ மல்லித்தழை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் நிறைய வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நெய் நல்லா ஊற்றிக்கலாங்க. கலக்கக்கூடாதுங்க. நெய்யை ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பொங்கல், கேசரி, உப்புமா இதை 3 பொறுத்த வரைக்கும் எண்ணெய், நெய் இதெல்லாம் எவ்வளோ ஊற்றுறமோ அந்த அளவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஸோ இல்லைன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும்.
அவ்வளோதாங்க. நான் வந்து ஒரு பாதி எடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்திருக்கேன். மீதி பாதி வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நெய் ஊற்றினனோ அதோடையே நிறுத்தியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.